கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஆலையில் புகுந்து அட்டகாசம் செய்த யானை தலை தப்பினால் போதும் என அங்கிருந்து வெளியேறிய சம்பவம் நடைபெற்றுள்ளது. கொடுகு திதிமதி பகுதியில் உலாவிய யானை கூட்டம் அங்குள்ள மர அறுப்பு பணிமனையின் இரும்பு கதவினை தாண்டி செல்ல முயன்றது. அப்போது அதில் ஒரு யானையின் தலை வசமாக கதவுக்குள் சிக்கிக் கொண்டது. பின்னர் அது தலையை மீட்க போராடியது. இதை பார்த்து ஓடி வந்த கூட்டத்தில் இருந்த மற்றொரு யானை கேட்டை வலம் கொண்டு தள்ளி நண்பனை விடுவித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கோவில் சிலையில் அணிவிக்கப்பட்டிருந்த 10 கிராம் தங்கச்சங்கிலியை திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். ரெட்டிப்பாளையம் முருகன் கோவிலில் அம்மன் சிலையில் அணிந்திருந்த தங்கச்சங்கிலி காணாமல் போனது. கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே கண்ணமங்கலம் படவேடு சாலையில் சந்தேகத்துக்குரிய நபரை பிடித்து விசாரித்ததில் வேலூரை சேர்ந்த பிரேம்குமார் என்ற நபர் கோவில் நகையை திருடியிருப்பது உறுதியானது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவடைந்ததை தொடர்ந்து நேற்றிரவு சொர்க்கவாசல் அடைக்கப்பட்டது. கடந்த 10 நாட்களில் சுமார் 7 லட்சம் பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக பிரவேசம் செய்ததாக தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இலவச தரிசன டோக்கன் வழங்கும் நடைமுறை இன்று ஒரு நாள் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் திருமலைக்கு வரும் பக்தர்கள் நேராக சென்று வைகுண்டம் காத்திருப்பு மண்டபம் வழியாக ஏழுமலையானை வழிபடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் அமைக்கப்பட்டுள்ள சுமார் 72 அடி உயர அனுமன் சிலை காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது. கச்சாரி கனகல்லியில் உள்ள தட்சண அயோத்தி கோதண்டராமர் கோயில் வளாகத்தில் இந்த பிரம்மாண்ட அனுமன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் மற்றும் லட்சுமணருடன் அமைக்கப்பட்டுள்ள ஆசியாவிலேயே மிக உயரமான 480 டன் எடை கொண்ட ஒற்றைக்கல் சிலை இதுவாகும்.